நமச்சிவாய். உலகம் முழுவதும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் தாம்பரம் வாராகி ஈசனேஸ் ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. ஆகஸ்ட் மாதம், இந்த ஆகஸ்ட் மாசத்துல முக்கியமா 3 கிரகங்கள் ரொம்ப சிறப்பான இடத்துல இருக்கிறாங்க. மெயின் சூரியன் தன்னுடைய சொந்த வீட்டுல சிம்ம ராசியில ஆட்சி பலம் பெறுகிறார். அங்க பாருங்க, புதன் கேது தொடர்பு. சார், இந்த புதன் கேது தொடர்பு இருந்ததுனாலே கூட சூரியன் சேரும்போது குறிப்பா ஆடிட்டர்ஸ் அந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடியவர்கள், வக்கீல், அட்வொகேட்ஸ் அந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, மார்க்கெட்டிங் பீப்புள்ஸ் மார்க்கெட்டிங் பண்ணக்கூடியவங்க, ஏஜென்சிஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, அது பொதுமக்கள் தொடர்பு, அரசியல் நண்பர்கள், அரசியல் தலைவர்கள், அரசியல் செய்யக்கூடியவங்க, அதை சார்ந்து தொழில் செய்யக்கூடியவங்க, அரசியலை நம்பி தொழில் செய்யக்கூடியவங்க, அதே போல ஃபார்மா இண்டஸ்ட்ரி. மெயினாக சூரியன் புதன் டாக்டரையே குறிக்கும். அப்போ டாக்டர்ஸ் அந்த தொழில் செய்யக்கூடியவங்க, ஹாஸ்பிட்டல் வச்சு நடத்தக்கூடியவங்க, அது பொண்ணாக இருக்கலாம், பையனாக இருக்கலாம், மருமகனாக இருக்கலாம். ஸோ டாக்டர்ஸ் அந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, இல்லைனா உள்நாடு வெளிநாடுகளில் அந்த டாக்டர்ஸ் படிக்கக்கூடியவங்க. அதே போல் இந்த சூரியன் புதன் காம்பினேஷன்ஸ் டீச்சர்ஸ், ப்ரொஃபஸர்ஸ் மெயினாக எல்லா இடத்துலையும், எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் ஒரு ஹையர் லெவல் வரையிலும் ப்ரொஃபஸராக இருக்கக்கூடியவங்க. அது சயின்டிஸ்டாக இருக்கலாம், இல்லை காலேஜஸாக இருக்கலாம், ஸ்கூலாக இருக்கலாம், ரிசர்ச்சாக இருக்கலாம், ப்ரொஃபஸராக ஐஐடி, ஐஎஸ்ஆர்ஓ, அந்த நாசா அந்த மாதிரி கூட இருக்கலாம். அப்போ அந்த மாதிரியான ப்ரொஃபஸராக இருக்கக்கூடியவங்க, அதே போல் கல்வி நிறுவனங்கள் வச்சு நடத்தக்கூடியவங்க, இவங்க எல்லாருக்குமே இந்த ஆகஸ்ட் மாதம் சிறப்பாக இருக்க போகுது. நல்ல நிலைமையில ஒரு உயர்ந்த மாற்றங்கள் நிகழப்போகுது. செவ்வாய் சுக்கிரன் இரண்டுமே உபயராசியில் இருக்கிறார்கள். செவ்வாய் மிதுனத்திலையும், சுக்கிரன் கன்னிலையும் அப்படியே உல்டாவா மாறி இருக்கிறாங்க. பொதுவா கால புருஷனுக்கு 3, 6ஆம் இடத்தில் பகை வீட்டுல போயிட்டு செவ்வாயும் சுக்கிரனும் அமைகிறார்கள். இதுவும் நமக்கு ஒரு நல்ல யோகமா அமைய போகுது, பாசிட்டிவா அமைய போகுது. அப்ப இந்த ஆகஸ்ட் மாதம் உலகம் முழுவதும், நீங்கள் வேர்ல்டு வைடு உலகத்தில் எங்கே இருந்தால், மலேசியாவாக இருக்கலாம், சிங்கப்பூராக இருக்கலாம், அல்லது அரப் கண்ட்ரிஸாக, யுஏஇ போன்ற அரப் கண்ட்ரிஸாக இருக்கலாம், எங்கே இருந்தாலும் சரிதான், யுஎஸ், யூகே, எல்லாருக்குமே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள். கடகராசி என்பர்களே, ஆகஸ்ட் மாதம் சிறப்பானதாக இருக்கும். பாருங்க, கடகராசினாலே நம்ம பெஸ்ட்டாக நினைச்சிடுறோம். காரணம் என்னன்னா, அங்க இருக்கக்கூடிய குரு பகவான் ராசியில குரு பகவான் இருக்காரு. அப்ப அங்க இருக்கக்கூடிய குரு சிறப்பா இருப்பாரு. அந்த இடத்த சுத்தமா வச்சுப்பாரு. கடகத்தை நல்லபடியா பார்த்துப்பாரு. குரு இருக்கும் இடம் சிறப்பாகும், பார்க்கும் இடமும் சிறப்பாகும். ஒரு இடத்துல ஒரு குரு உக்காந்துருக்காருன்னா அந்த இடம் ரொம்ப கிளீனா இருக்கும், நீட்டா இருக்கும், ஒரு தெளிவு கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும், ஒரு கிளியர்னஸ் இருக்கும். 2 தானே முக்கியம், கான்ஃபிடென்ட்டும் கிளியர்னஸும் ப்ளஸ் பிளான். இந்த 3 இருந்ததுன்னா அடுத்து எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் நம்ம தாண்டி போயிடலாம். கான்ஃபிடென்ட் இல்லாமல் அந்த இடத்துல கன்ஃபியூஷன் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், தைரியம் இல்லாமல், நம்பிக்கை இல்லாமல், குழப்பம் மட்டுமே இருந்ததுன்னா எதை செஞ்சாலும் நமக்கு சரிபட்டு வராது. உண்மையே இல்லையா? அப்ப கடகராசி என்பர்களே, நம்பிக்கை பிறக்கும். உங்க மனசுல ஒரு நம்பிக்கை இல்லாம இருக்குது, அல்லது ஒரு மனசு ஒரு குழப்பமா இருக்குது, ஒரு டிப்ரெஷனா இருக்குது, ஒரு தூங்காம இருக்கிறது, தூக்கம் வராம இருக்கிறது, ரொம்ப நேரமாய் தூக்குறது, கால் பிரச்சனைகள், பின்னங்கால் பிடிச்சி இழுக்கிறது, நரம்பு பிடிச்சி இழுக்கிறது, இதெல்லாம் சனியுடைய காரகத்துவம். யாருக்காவது இந்த கால் சனி, கடகராசிக்கு கால் பிடிச்சி இழுக்குதுன்னா உங்களுக்கு சனி பகவானுடைய கைப்பிடியில் நீங்க இருக்கிறீங்க, அவருடைய ஆட்சி காலத்தில் நீங்க இருக்கீங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு சனி தசை நடக்கலாம், இல்லை சனி புத்தி நடக்கலாம், இல்லை ஏதோ உங்க ஜாதகப்படி சனியுடைய பார்வை அங்கே டச் ஆகலாம், இல்லை கடகராசி உங்க பிறப்பு ஜாதகத்துல சந்திரனோட சனி இருக்கலாம், லக்னத்துல சனி இருக்கலாம், ஏதோ அங்க டச் ஆகுதுன்னு அர்த்தம். சனி பகவானுடைய தொடர்பும் கேது பகவானுடைய தொடர்பும் இருக்குன்னு அர்த்தம்.
இப்போ ஒரு பெரிய குடும்பங்கள் இருக்கு, கூட்டு குடும்பமா இருக்காங்க, அவங்க அதில் பிரிவு ஏற்படுது. இப்போ நம்ம இந்த ஜெயின் குடும்பங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் ஜாயிண்ட் ஃபேமிலியாக தான் இருப்பாங்க. பெரிய பெரிய ஜெயின் ஃபேமிலிலாம் நம்ம பார்க்குறோம். பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களா ஜுவல்ஸ் வச்சுருப்பாங்க, ஜுவல்லரி வச்சுருப்பாங்க, இல்லைன்னா ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுவாங்க. அவங்களாம் மேக்சிமம் ஜாயிண்ட் ஃபேமிலியாக தான் இருப்பாங்க. அதில் வரக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள், அதே போல் அரசியல் குடும்பங்கள், சினிமா துறையை சார்ந்த குடும்பங்கள். இப்போ சினிமா துறையில் நம்ம நிறைய உதாரணங்கள் சொல்லலாம். அது என்னவோ அவங்களுக்கு அந்த அந்த ஜாயிண்ட் ஃபேமிலிங்கிறது கடகராசிக்கு அவ்வளோவா ஒத்து வரல. இதுதான் உண்மை. அப்போ சினிமா துறையை சார்ந்த குடும்பங்களாக இருக்கலாம், அரசியல் துறையை சார்ந்த குடும்பங்களாக இருக்கலாம், ஆன்மீகத்தை சார்ந்த குடும்பங்களாக இருக்கலாம், அல்லது பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள், தொழில் செய்யக்கூடிய குடும்பங்களாக இருக்கலாம். குடும்பங்களில் பிரிவுகள் ஏற்படுவது, பசங்க பிரிஞ்சு போகிறது, பையன் அல்லது பொண்ணு மாப்பிள்ளை பிரிஞ்சு போகிறது, இல்லை அவங்க லைஃப்ல ஏதேனும் பிரிவுகள் ஏற்படுவது, வீட்டை விட்டு வெளியில் போகிறது. அப்போ ஒரு மனக்குழப்பம், ஒரு டிப்ரெஷன்ஸ் இருக்குமே. ஆனால் அதெல்லாம் கவலை வேண்டாம். கடகராசி என்பது நான் சொன்ன மாதிரி கான்ஃபிடென்ட் அதிகரிக்கும், தைரியம் அதிகரிக்கும், நல்ல பிளான் இருக்கும். இந்த மாசம் நல்லது நடக்கும். பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேரும். ஒரு சில கேள்விகளுக்கு பதில் கிடைக்கும். மெயினாக கடகராசி என்பர்களே, வேலை செய்கிற இடத்துல, தொழில் செய்கிற இடத்துல, வேலைகளிலே உங்களுக்கு வேலை பிடிக்காம இருக்கலாம். நேற்று கூட பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சின்ன பொண்ணு, ஒரு குழந்தை, ஒரு 21 வயசு இருக்கும். பாண்டிங்கில் ஒரு வேலைக்கு போயிட்டாங்க. 2 வருஷம் பாண்டிங். ஸோ வேலைக்கு சேர்ந்து 6 மாதம் ஆகுது. வேலை சுத்தமாக பிடிக்கல. கேப் ஃபெசிலிட்டி இல்லை, போயிட்டு வரதுக்கு ரொம்ப லேட் ஆகுது, ரொம்ப பயமாக இருக்குது, லாங்காக போகணும், வேலையே கிடைக்கலன்னு பாண்டிங்கில் போய் சேர்ந்துட்டாங்க. இப்போ வேலையை விட்டு நின்னா இவங்க ஒரு 3 லட்ச ரூபா கட்டுற மாதிரி இருக்குது. அப்போ அந்த மாதிரிலாம் வேலை செய்கிற இடத்துல சிக்கலில் போய் மாட்டிக்கிறது, வாக்குறுதிகளை கொடுத்து போய் மாட்டிக்கிறது, சிக்கலில் போய் மாட்டிப்பாங்க அந்த கடகராசி என்பவர்கள். அந்த மாதிரி பலவிதமான கஷ்டங்கள், நீங்கள் குடும்ப பெண்களாக இருக்கலாம், குடும்பத்தில் வரக்கூடிய சிக்கல்களாக இருக்கலாம், அல்லது வெளியில் உங்கள் பசங்களோ அல்லது உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ வெளியில் போய் கஷ்டத்தில் போய் சிக்கலில் போய் மாட்டிக்கலாம். கடன் சுமைகளாக இருக்கலாம், இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கலாம், கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகளாக இருக்கலாம். அப்போ இதெல்லாம் கஷ்டத்தில் இருப்பீர்களேயானால், பிரச்சனைகளில் இருப்பீர்களேயானால் கவலை வேண்டாம் எனதருமை கடகராசி என்பவர்களே. இந்த கிரக அமைப்புகள் சரி கொடுக்கும். அப்போ இதெல்லாம் ஏதாவது செய்ய முடியுமா சாமி? இதெல்லாம் ஏதாவது மாற்ற முடியுமா? ஏதாவது வழிபாடுகளோ, ஏதாவது பூஜையோ, ஹோமமோ, வழிபாடுகளோ ஏதேனும் செய்தால் இது மாற்றம் ஏற்படுமா அப்படின்னு கேட்பீர்களே. ஆனால் அதுக்குத்தானே பரிகாரங்கள், தெய்வங்கள், வழிபாடு. தெய்வம் இருக்கிறதை காப்பாற்றுறதுக்கு தானே. நிச்சயமா நல்ல வழி பிறக்கும், வழிபாடுகள் கை கொடுக்கும். கவலை வேண்டாம் கடகராசி என்பர்கள்.